செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிஎட் படிப்புக்கான வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரத்தில் தற்போது அது தொடர்பாக பதிவாளர் நீக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் ராமகிருஷ்ணன் என்பவர் நீக்கப்பட்டிருக்கிறார். பிஎட் படிப்புக்கான வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரத்தில் தற்போது பதிவாளர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் பதிவாளரான ராமகிருஷ்ணன் என்பவர் இது தொடர்பாக பணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிஎட் படிப்புக்கான வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக தற்போது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் நீக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். பிஎட் கல்லூரி அந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படக்கூடிய கல்லூரிகளில் இன்றைய தினம் அந்த செமஸ்டர் தேர்வு என்பது நடைபெற இருந்தது. அந்த செமஸ்டர் தேர்வுக்கான அந்த வினாத்தாள் என்பது ஏற்கனவே அந்த சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருந்த நிலையில அந்த வினாத்தாள், அதாவது தேர்வுக்கு ஒரு 10 நிமிடம் முன்னதாகத்தான் அந்த சீல் ஓபன் செய்து அந்த வினாத்தாளை கொடுப்பதற்கு அனுமதி இருக்கின்றது. ஆனால் முன்கூட்டியே இந்த வினாத்தாளை பிரித்து அதை பணத்திற்கு விற்றதாக கூறப்படுகிறது. நேற்று இரவு முதலே இதுதான் நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய வினாத்தாள், அதாவது தேர்வுக்கான வினாத்தாள் என்று இணையதளங்களில் பரவியது, வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பரவியது. அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகம் அதுல ஒரு நடவடிக்கை எடுத்தது. அதாவது அந்த வினாத்தாளை எடுத்துவிட்டு அதற்கு மாற்றாக புதிதாக ஒரு வினாத்தாள் இமெயில் மூலமாக அனைத்து கல்லூரிகளுக்கும் அனுப்பப்பட்டு 9:15 மணிக்கு அதனை டவுன்லோட் செய்து அதனை பிரிண்ட் போட்டு மாணவர்களுக்கு கொடுப்பதற்கான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் உயர்கல்வித்துறை வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய ஒரு தேர்வு, ஒரு செமஸ்டர் தேர்வு, பல மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிஎட் கல்லூரியின் செமஸ்டர் தேர்வு, இந்த தேர்வுடைய வினாத்தாள் எப்படி கசிந்தது என்று பரபரப்பு ஏற்பட்டது. எனவே இந்த விவகாரத்தில் முதற்கட்டமாக பதிவாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது ராமகிருஷ்ணன் என்பவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு ராஜசேகரன் என்பவர் தற்போது நியமனம் செய்யப்படுகின்றார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கின்றது என்று விசாரணை செய்வதற்கான அந்த குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனாக கணேசன் என்பவர் செயல்பட்டு வருகின்றார். எனவே அவரும் இந்த விஷயத்தில் தொடர்பு இருக்கின்றதா என்று விசாரணை நடைபெற்று வருகின்றது. எனவே இதில் யார் யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கிறது என்பது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்துவதற்காக ஒரு விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டிருப்பதாக உயர்கல்வித்துறையிலிருந்து அதிகாரிகள் மூலமாக நமக்கு தகவலாக கிடைக்கப்பெற்றுள்ளது. பிஎட் படிப்புக்கான வினாத்தாள் லீக்கான விவகாரத்தில் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பதிவாளர் நீக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.